பண்ணிக்கலாம். படம் வந்து லிட்டரலாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எப்படி போச்சுனே தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃபோ. இது மேலே எங்களுக்கு பால்கனி டிக்கெட்டு பிரதீப் ரங்கநாதன், அனிருத், விக்னேஷ் சிவன், அதுக்கப்புறம் கீர்த்தி செட்டி எல்லாரும் வந்திருந்தாங்க. நிஜமாலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றியில் கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தை பற்றி சொல்லணும்னா நிஜமாலே இது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட வந்துட்டு நம்ம எப்படி நம்மளோட லவ் வந்து நம்மளோட லைஃப்பை எப்படி ஆக்கிரமிக்க பண்ணுது அதுதான் வந்துட்டு சொல்ல வராங்க. செம்மையாக இருந்துச்சு படம், லிட்டரலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னா வந்து ஏனால எல்லாமே பண்ண முடியும், ஆனால் மெயினான திங் லவ்வை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மெசேஜ் சூப்பராக சொல்லியிருந்தாங்க ப்ரோ. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிரதீப் வந்து எப்பவும் போல தான், ஆனால் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எமோஷன் நல்லா காமிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. அதுவும் அதில் ஒரு சீன் வரும், அதில் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சூப்பர் ஆக்டிங் இருக்கிறதுலே. எஸ்ஜே சூர்யா தான் நிஜமாக நல்லா ஆக்டிங்க. அவர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசி அப்படியே வருவார். அப்புறம் ஒரு சீமான் வந்து திருப்பி தமிழில் லிட்ரேச்சர் சொல்ல ஆரம்பிச்சு. அந்த சீன் நிஜமாலே மாசாக இருந்துச்சு. ஃபைக்கு வந்து 4.5. 5க்கு 4.5. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட ஜாப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ சீமான் அவர் சொல்ல வேணாம், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கு. அவங்க எல்லா ரோலுமே கரெக்டாக அவங்க கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். நல்லா காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். லவ் டுடேலே வராது. நானும் லவ் டுடே இந்த மாதிரி டியூடெல்லாம் வராது. மிச்சப்படி படம் ஓகே, ஒரு 5க்கு 4 தரலாம். என்னண்ணா கன்ஃபார்ம் நல்லா இருக்குண்ணா. வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் நல்லா இருக்கு, அனிருத் பாட்டு நல்லா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிட் ஸ்லோவாக போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா இருக்குண்ணா. சீமான் வந்து ஓகே தான். எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருந்தாரு. நம்ம அந்த மாநாட்டில் பார்த்த எஸ்ஜே சூர்யா மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அனிருத் வந்து மியூசிக் நல்லாயிருக்கு. பாட்டு வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம். இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த சிஜிலாம் வந்து தட்டுப்படல, வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஜென்சி வந்து லவர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வந்து ஹீரோயின் ஏதோ எனக்கு வந்து ஒட்டாத மாதிரி இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் டியூட்டில் வந்து மமிதா எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. 10க்கு ஒரு 8 இல்லை 7 கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிராகன் டியூட்டோட சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாருக்கு சீமான் நடிச்சிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு சீமான் ஆக்டிங்கு. அனிருத் அந்த ரோபோட்டுக்கு இது பண்ணியிருக்காருண்ணா, வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா செதுக்கிருக்காண்ணா எல்லா சீன்லேயும். தலைவன் மாசாக பண்ணியிருக்கான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடி படம் சூப்பராக இருந்துச்சு. காமெடி படம் தானா, ஆனால் சீன்ஸ்லாம் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. இவன் டிராகன் டியூட் தானே ஓஜி. ஆனால் டியூட் மாதிரி எதுவுமே வராது. டியூட் தான் இங்கே. ஆனால் வந்து எஸ்ஜே சூர்யா சூப்பராக இருந்துச்சு. இல்லை டியூட்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லைக்கு எதாவது பெஸ்ட். ஆனால் வந்து எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் படம் ஒரு மாதிரி லாகாக போச்சு, ப்ரெடிக்டபிளாக இருந்தது சீன்லாம். கொஞ்சம் கோளாறான சீன் தான். இந்த கண்ணாடி போட்டு ரொம்ப கலராகிடுச்சு. ஆனால் படம் நல்லா இருந்தது, ஒரு வாட்டி பார்க்கலாம். And it is for Gen Z and also 90s 80s people also. It was good. Thank you. படம் சூப்பராக இருக்குது. பிரதீப் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. சீமானோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சீமானோட கம்பேக் இது. சாங் வந்து வேற லெவலில் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு?